பாவக்காய் கூட்டு செய்கிறோமா பொரியல். ஒரு பாவக்காவை எப்படி பொடிசாக இந்த மாதிரி நீட்டமாக அரிஞ்சிக்கணும். இதை அரிஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு 2 ஆவி போட்டு வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கின்னு இதில் கொஞ்சம் உப்புத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக இது கொழும்பு மிளகாத்தூள் மசாலாத்தூள், இது தனி மிளகாத்தூள். இது 2 போட்டால் தான் டேஸ்ட் வரும். கொஞ்சம் வெல்லம் வந்து இது கொஞ்சம் இது நீங்கள் இது செஞ்சீங்கன்னா ரொம்ப சுவையாக்கும். இது செஞ்சால் திருப்பி வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் காரம், புளி, உப்பு இதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் வெல்லமும் போடணும். அப்போ இன்னும் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். கொஞ்சம் வெல்லம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். இதில் கொஞ்சம் புளி கரிசல், கொஞ்சமாக எண்ணெய், ஒரு பாதி ஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் போட்டு இப்படி எல்லாம் கலந்துடணுமா. சுகருக்கு ரொம்ப நல்லது. உடம்புல பிளட்டு கம்மியாக இருந்தால் அதுக்கும் சாப்பிட்லாம். மற்றதுக்கெல்லாம் நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாவக்காய்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப நல்லது. ஆனால் பிளட்டு இல்லாதவங்களுக்கு இது வாரத்தில் ஒரு 2 டைம் 3 டைம் செஞ்சு கொடுத்தா கூட அவங்களுக்கு பிளட்டு இன்க்ரீஸ் ஆகும். இது செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் பாருங்க. அப்போ வீட்டில் நீங்கள் பாவக்காய் யார் சாப்பிட்லையோ அவங்க திருப்பியும் செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்கம்மா. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது வந்து இப்போ நான் சொன்ன மசாலா எல்லாம் போட்டு இதில் கலந்து அது எண்ணெயில் போடணும். போடுற மாதிரி தான் எண்ணெயில். இது இப்படி ஃப்ரை பண்ணுறதுக்கு தான், அதுக்கு தான் முன்னமே நம்ம கொஞ்சம் இது ஒரு 2 ஆவி போட்டு எடுத்துக்கணும். அப்போ வெந்துடும். இதில் மசாலையிலேயே நம்ம போட்டு அது டைரெக்டாகவே நம்ம பண்ணோம்னாக்கா கொஞ்சம் அப்படியே இதாகும், நறுக்குன்னு இருக்கும். கொஞ்சம் பொரிஞ்சு மசாலா வாசனைலாம் போட்டோம். கொஞ்சம் மசாலா வாசனைலாம் கொஞ்சம் போட்டோம் பொரிஞ்சு. few minutes back. இப்போ பார்க்கலாமா? இது ஓகே, நல்லா எண்ணெய் வந்துடுச்சு. மேலே நல்ல மசாலா வாசனை நல்லா போயிடுச்சுமா. இல்லை இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இதை சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா திருப்பி அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாமா. அவ்வளோதாம்மா, ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க,
கிளிக் பண்ணுங்க.